ஓகேங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி பார்ட் 3 பார்க்கலாம். ஓகேவா? சரி. பார்ட் 3 என்னது? பார்ட் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல் 4. ஓகேவா? இது வரைக்கும் ஆர்டிகல் 1, 2, 3 மூணுமே பார்த்துட்டோம் இல்லையா? டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ ஆர்டிகல் 4 அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. லாஸ் மேட் ஃபார் அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 2. அப்புறமேட்டு alteration of areas, boundaries or names of existing state under Article 3 are not to be considered as amendments of the Constitution under Article 368. இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 2 மூலியமாக நம்ம புதுசாக ஒரு இடத்த வந்து நம்ம இந்தியாவில் சேர்க்குறோமா, அதுவும் ஆர்டிகல் 3ல வந்து நம்ம ஆல்ரெடி இருக்க இடத்த நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணுறோமா, இது ரெண்டுமே நம்ம இந்த ரெண்டு சேஞ்சஸுமே நம்ம கொண்டு வரதுக்கு ஆக்சுவலாக நம்ம என்னங்க பண்ணுறோம், கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம், கான்ஸ்டியூஷனை திருத்துறோம். எப்படி கான்ஸ்டியூஷனை திருத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம புதுசாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம்னு ஒரு ஸ்டேட் ஆர்டிகல் 2ல் பார்த்தாங்க. ஓகேவா? ஆர்டிகல் 2ல் பார்த்தா சிக்கிம்னு ஒரு ஸ்டேட் வந்து உருவாச்சு புதுசாக. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஷெட்யூல் 1ல் போய் என்ன பண்ணோம், ஷெட்யூல் 1 எதை பற்றி பேசுது, ஷெட்யூல் 1 எதை பற்றிங்க பேசுது, லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் என்னது, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். யூடிஸ் கரெக்டுங்களா? இதை பற்றி தான் பேசுது. ஓகேவா? இது ஷெட்யூல் 1. அப்போது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 2ங்க, அது ஆர்டிகல் 2 மூலியமாக தானே இதில் உள்ளார கொண்டு வரோம். என்ன கொண்டு வரோம், சிக்கிம்னு ஒரு ஸ்டேட்டை வந்து உள்ளே கொண்டு வரோம். அப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸில் சிக்கிம்ன்ற ஸ்டேட் ஆல்ரெடி இருந்திருக்குமாங்க, ஷெட்யூல் 1ல் இருந்திருக்காது இல்லையா? எப்போ கொண்டு வரோம், 1975 தானே கொண்டு வரோம், அதுக்கு முன்னாடி இருக்காது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷெட்யூல் 1 நம்ம மாற்றுறோமா, ஷெட்யூல் 1 என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றுறோம். போய் அங்கே என்ன பண்ணுறோம், புதுசாக சிக்கிம்னு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டை புதுசாக போய் சேர்க்குறோம். கரெக்டுங்களா? அப்போ இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுறோம், அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம், திருத்துறோம் அப்படின்னு அர்த்தம். திருத்துறோம்னா அதில் தான் மாற்றுறோம்னு அர்த்தம், அவ்வளோதான். சரிங்களா? இது ஒன்று பண்ணுறோம். இன்னொன்று என்னங்க, ஷெட்யூல் 4. ஷெட்யூல் 4 என்ன பற்றி பேசுது, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ராஜ்யசபா. அதாவது ராஜ்யசபாவுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து எத்தனை பேர் போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஷெட்யூல் 4. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18. ஓகேவா? இத்தனை சீட்டு வந்து ராஜ்யசபாவுக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் ஷெட்யூல் 4. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருந்துச்சுன்னா இருக்கும். சரிங்களா? சரி, இதுதாங்க. புதுச்சேரிக்கு ஒன்று இருக்கும். என்னது, நம்ம ஊரில் இருக்கிற புதுச்சேரி, அதுக்கு ஒன்று இருக்கும், அதுக்கு ஒரு சீட் இருக்கும். ஓகேவா? புதுச்சேரி. ஓகேவா? இந்த மாதிரி சொல்கிறது தான் ஷெட்யூல் 4. அப்போ இதில் நம்ம சிக்கிம்னு புதுசாக ஒரு ஸ்டேட்டை வந்து உள்ளே கொண்டு வரோம். கரெக்டுங்களா? அப்போ அதுக்கு தனியாக இப்போ ராஜ்யசபாக்கு எவ்வளோ சீட்டுன்னு சொல்லணும் இல்லையா? அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷெட்யூல் 4ஐயும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோமா? அப்போது இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம், திருத்துறோம். ஷெட்யூல் 1ஐயும் திருத்துறோம், ஷெட்யூல் 4ஐயும் திருத்துறோம். அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம இதை எப்படிங்க கொண்டு வர முடியும், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக தானே கொண்டு வரணும். அதுக்கு தான் 368ன்னு ஒன்று இருக்குது ஆர்டிக்கல். ஓகேவா? இது மூலியமாக தான் கொண்டு வரணும். ஆனால் ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரெண்டு சேஞ்சஸும் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக நீங்கள் இதை எடுத்துக்க வேணாம். இது என்ன சொல்லுது, சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ மெஜாரிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேவா? இப்போது இங்கே பார்ப்போம். இப்போ மெஜாரிட்டி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி நான் பழைய இதில் கூட வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பற்றி மட்டும் ஒரு வீடியோ இருக்கும். ஓகேவா? சரி, நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டியில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டிங்க. சிம்பிள் மெஜாரிட்டின்னா என்னது, மோர் தேன் 50% present and voting. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ லோக்சபாவில் 543 இதான் வந்து லோக்சபாவோட ஸ்ட்ரென்த்து, இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் 43 பேர் வந்து ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், ப்ரெசண்ட்டாகவும் இருக்கணும், ஓட்டும் போடணும். அதான் அதுக்கு அர்த்தம்.
543ல் இப்போ வந்து ஒரு 43 பேர் வந்து இல்லைங்க, எங்கேயோ அவங்க தொகுதியை பார்க்க போயிட்டாங்க, இல்லை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்று இல்லை. மொத்தமே அப்போ வந்து எத்தனை பேர் தான் இருக்காங்க? 543 பேர்த்துக்கு 500 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 500 பேர் வந்து ப்ரெசண்ட்டுங்க, எங்கள் லோக்சபாவில் இப்போ இருக்காங்க. இப்போ இந்த 500ல் வந்து ஒரு 100 பேர் வந்து ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்க. அவங்க வந்து இன்ட்ரெஸ்டட் இல்லை ஓட்டு போடுறதில்ல, இல்லை அவங்களுக்கு அது தேவையில்லை அந்த பிரச்சனை. ஓகேவா? அப்படின்னா இப்போ 400 பேர் தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ எத்தனை பேர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்? ப்ரெசன்ட் வந்து 500, ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் எத்தனை? 400. இந்த 400ல் 50% மேலே எவ்வளோங்க வரும்? 200க்கு மேலேங்க. அப்போ 201, 201, 202, அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும், 200க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அது வந்து 50% மேலே. இதாங்க சிம்பிள் மெஜாரிட்டி. புரியுதுங்களா? சிம்பிள் மெஜாரிட்டினா என்னது? ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். இதான் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 143 பேர் இல்லை, 400 பேர் தான் இருக்காங்க, 300 பேர் தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா 151க்கு மேலே. புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்கிறது? இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டிங்க. இப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகேவா? அது இந்த மெஜாரிட்டியில் தான் நம்ம கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து கொண்டு வர முடியும். இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில் கொண்டு வர முடியாது. ஓகேவா? சரி, அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் நிறையா டைப்ஸ் இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு தேவைப்படுறதை மட்டும் சொல்கிறேன். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அப்சல்யூட் மெஜாரிட்டி. இது என்ன அர்த்தம்னா, மோர் தேன் 50% ஆஃப் தி டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். தி ஹவுஸுங்க. எக்ஸாம்பிள் டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோங்க? 543ங்க. ஓகேவா? அப்போது எவ்வளோ இருக்கணும்? 540னா 270, 272, 272க்கு மேலேங்க. 272க்கு மேலே, 272 இல்லைனா 272க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் என்ன ஆகுது? இது தாங்க அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி கீழே வராது. அப்சல்யூட் மெஜாரிட்டி சொல்லிட்டு நான் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்சல்யூட் மெஜாரிட்டின்றது எவ்வளவு? 272க்கு மேலேங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்போ 50% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். சிம்பிள் மெஜாரிட்டி வந்து 50%, மோர் தேன் 50% ஆஃப் தி ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகேங்களா? உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது? இங்கே பாருங்க, இங்கே நான் 201 ஓட்டு தான் வந்திருக்கீங்க சிம்பிள் மெஜாரிட்டியில். ஆனால் இது வந்து இதில் என்ன, அது பில்லு கொண்டு வந்தாங்கன்னா பாஸ் ஆயிரும். 201 பேர் ஓட்டு போட்டால் போதும். இங்கே எவ்வளோ பேர் பாருங்க? 272 மினிமம் இருக்கணும். அப்போ தான் இந்த பில் வந்து பாஸ் ஆகும் அப்சல்யூட் மெஜாரிட்டியில். இப்போது நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வரணும்னா என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோர் தேன் 2/3, மோர் தேன் 2/3 ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ப்ளஸ் அப்சல்யூட் மெஜாரிட்டி வேணும். இந்த மெஜாரிட்டி வேணும். இப்போ அதே 543 எடுத்துக்குவோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அதே மாதிரி வந்து 43 பேர் இல்லை, அவங்க தொகுதியை பார்க்க போயிட்டாங்க, உடம்பு சரியில்லை, இன்னைக்கு வரல, ஏதோ ஒன்று. சரிங்களா? 500 பேர் தான் இருக்காங்க. 500 பேர் ப்ரெசண்ட்டுங்க. இப்போ 500 பேருமே ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்குவோம் நம்ம. ஓகேவா? 500 பேர்த்தில் 500 பேருமே ஓட்டு போடுறாங்க. ஓகேவா? இப்போது இதில் 300 பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. 300 பேர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க? 200 பேர் வேணான்னு சொல்கிறாங்க. 200 பேர், 300 பேர். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது ஏதோ ஒரு ஆக்ட்டுங்க, ஏதோ ஒரு பில்லு, ஏதோ ஒரு ஆக்ட், அது பாஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 300ங்கிறது வந்து 272க்கு மேலே. அப்போ அப்சல்யூட் மெஜாரிட்டின்ற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் இங்கே பாருங்கள், 500, 2/3 ஆஃப் தி ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். இப்போ ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் நம்மளுக்கு எவ்வளோங்க? 500ங்க. அப்போ 500ல் 2/3 எவ்வளோங்க? 2/3 எவ்வளோ? 500ல் 1000 இல்லைங்களா? 1000/3ன்னா என்ன வரும் உங்களுக்கு? 333. 333.33ன்னு போயிட்டு இருக்கும் அது. ஓகேவா? அப்போ மினிமம் 334 பேராவது ஓட்டு போட்டிருக்கணும். ஆனால் இங்கே எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க? 300 பேர் தான் போட்டிருக்காங்க. அப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டிலே இந்த பில்லு பாஸ் ஆகுமா? ஆகாது. அப்போ எத்தனை பேர் இங்கே ஓட்டு போடணும்?
இப்போ 500 பேருங்க. இப்போ இந்த 200 எடுத்துருங்க, இந்த 300 எடுத்துருங்க. இருங்க. இப்போ 300 பேர் ஓட்டு போடல. இப்போ 335 பேர் ஓகேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. ஓகேவா? மீதி பேர்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்க? 500 பேர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல 335 பேர் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகுமானா ஆகும். ஏன்? ஏன்னா மோர் தேன் 2/3 ஆஃப் த பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? எவ்வளோக்கு மேலே இருக்கும் நம்மளுக்கு? 134க்கு மேலே இருக்கும். அப்போ 135 பேர் போட்டாங்க. அதே நேரத்தில் 135 272ஓட ஜாஸ்தியாக இருக்கா? அப்போ இதுவும் சாட்டிஸ்ஃபைடா? அவ்வளோதாங்க. இது 2 கண்டிஷனுமே இது இப்படி தாங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டு ஆக்ட் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இந்த இந்த மெஜாரிட்டி வந்து இருக்கணும். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து இருக்கணும். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்கு. அப்புறம் பிரசிடென்ட்டுக்கு வந்து இம்பீச்மெண்ட்டுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கு. அப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பை ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நம்ம வந்து அந்தந்த இடத்துல நான் சொல்றேன். ஓகேவா? இதுக்கு நம்ம தனியா ஒரு வீடியோ, பழைய வீடியோ ஒன்று இருக்கும். நீங்க அதை பார்த்தீங்கன்னாலும் புரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் அங்கங்க சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு வந்து இது வந்து டக்குன்னு அந்த இடத்துல மைண்ட்ல வந்து நிற்கும். சரிங்களா? சரி. இப்போ இப்படி தாங்க கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பண்ணணும். ஆக்சுவலாக பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 2லையும் ஆர்டிகல் 3லையும் இப்படி தான் பண்ணணும். ஆனால் ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண வேணாம், இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ண வேண்டாம், நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்லுது. ஓகேவா? இதான் ஆர்டிகல் 4. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வேணாம், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் இதை வந்து ஆர்டிகல் 4ல வந்து சொல்லுது அப்படின்னா, நார்மலாக நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் திருத்தம் கொண்டு வரோம்னா நம்ம இந்த மெஜாரிட்டிக்கு தான் போவோம். ஆனால் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் இந்த மெஜாரிட்டி வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிகல் 4. நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டிலே போயிடலாம் அப்படின்றதுக்கு தான். ஸோ இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து தேவையில்லை. அதுபடி வர மெஜாரிட்டி தேவையில்லை. ஆனால் இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறோம் தான். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. சரிங்களா? இதாங்க ஆர்டிகல் 4. சரியா? இந்த ஆர்டிகல் 4ல் ஒரு சில பிரச்சனைகள் வந்து வந்துச்சு. அது என்னன்றதை பார்ப்போம். இங்கே பாருங்க, திஸ் மீன்ஸ் சச் லாஸ் கேன் பி பாஸ் பை சிம்பிள் மெஜாரிட்டி. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அண்ட் பை த ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். இதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து தேவையில்லை அப்படின்றதான் ஆர்டிகல் 4 வந்து சொல்லுது. ஆர்டிகல் 2க்கும் தெரியும். சரி, இதை பெருபாரி விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்துச்சு 1960ல். இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் இருக்குல்ல, வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெருபாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. இந்த இடத்த என்ன பண்ணாங்க இந்தியா, அப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்போ பங்களாதேஷ். ஓகேவா? இதுக்கு வந்து கொடுக்கறதா வந்து சொன்னாங்க. இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்போ 1958 அந்த டைமில் வந்து பிரச்சனை வந்து வந்துச்சு. ஓகேவா? இது வந்து உடனே கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டு என்ன பண்ணாங்க, பெங்கால் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு, கேஸ் போட்டு எப்படி வந்து எங்கள் இடத்த வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கலாம், நாங்கள் யார் எது மூலியமாக பண்ணுறோம்னா இந்த 2 ஆர்டிகல் இருக்குல்ல, ஆர்டிகல் 2 ஆர்டிகல் 3, ஆர்டிகல் 3 மூலியமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது உடனே இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் எதில் பண்ணாங்க, சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணாங்க. ஏன்னா ஆர்டிகல் 4 தான் சொல்லிடுச்சு இல்லை, இது ரெண்டும் பண்ணணும்னா உங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்பிள் மெஜாரிட்டியில் பண்ணாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த நம்ம வந்து கொடுக்குறோம். இது வந்து ஆர்டிகல் 2க்கும் 3க்கும் வந்து நார்மலாக வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்ல, சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சரிங்களா? ஆனால் நம்மளோட ஒரு டெரிட்டரியை, நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு டெரிட்டரியை வந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் பண்ணி ஆகணும். அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணணும், இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஃபாலோ பண்ணணும். அதுக்கு மட்டும். ஓகேவா? அந்த மாதிரி கண்டிஷனுக்கு மட்டும். இப்போ இன்னொரு இடத்த நம்ம வந்து வாங்குறோம் புதுசாக. இப்போ நம்ம இந்தியாவிலே அந்த இடம் இல்லை, அந்த இடம் நம்ம இந்தியாவுக்குள்ள வருதுன்னா தேவையில்ல. நம்ம இந்தியாவிலே பவுண்டரிஸ்லாம் ஆல்டர் பண்ணிக்கிறோம், தேவையில்ல. நம்ம இந்தியா நாட்டில் ஒரு இடத்த வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறோம், கண்டிப்பாக பண்ணும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் 9th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அந்த டெரிட்டரியை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ வந்து பங்களாதேஷ் அது. ஓகேவா? அப்புறம் 1969ல் ஒரு கேஸ் வந்துச்சுங்க. இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிஸ்பியூட் இருக்குல்ல, லேண்டு டிஸ்பியூட். அதாவது இன்னொரு இடத்த நம்ம வந்து ஒரு இடத்த வந்து நம்மளோட இடத்த வந்து இன்னொருத்தருக்கு வந்து கொடுக்கணும், இன்னொரு நாட்டுக்கோ இல்லை எதுக்கோ கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து தேவை. ஆனால் வந்து லேண்டு டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னா, டிஸ்பியூட்னா இப்போ இந்த இடம் வந்து உனக்கு சொந்தமாக எனக்கு சொந்தமானே தெரியல, அது நம்மளுக்கு சொந்தமே கிடையாது. ஓகேவா? அந்த லேண்ட் வந்து என்னது, நம்மளுக்கு சொந்தமே கிடையாது.
ஆனால் அதில் வந்து இது உனக்கா எனக்கா அப்படின்னு பிரிக்கிறோம்ல, அந்த மாதிரி கேஸில் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து தேவையில்ல. அதான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வந்து தேவையில்ல. அதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டியே போதும். சொல்கிற வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? தேவையில்ல, சிம்பிள் மெஜாரிட்டி போதும், சிம்பிள் மெஜாரிட்டி போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 1969. 1960 இதை சொன்னாங்க இல்லையா, 1969 அதை சொன்னாங்க. அதாவது ஒரு இடத்த நம்ம வந்து இன்னொருத்தருக்கு தாரவாக்குறோம் நம்மளோட இடத்த அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல ஆர்டிகல் 4 வந்து செல்லுபடி ஆகாது, ஓகேவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1969 நம்மளோட இடமே கிடையாது. அது நம்ம இடமா அவங்க இடமான்னு தெரியல. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்பியூட் வருதுன்னா அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து தேவையில்லை, அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சரிங்களா, இதான் வந்து ஆர்டிகல் 4. ஓகேவா, சரி. இப்போ இந்த ஆர்டிகல் 4 இருக்குல்ல, இந்த ஆர்டிகல் 4 யூஸ் பண்ணி இந்த ஆர்டிகல் 4 இருக்கா, இந்த ஆர்டிகல் 4க்கு அப்புறம் 100th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு வந்துச்சு 2015. ஓகேவா, இந்த ஆக்ட் இப்படி என்ன பண்ணாங்க, ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு 111 என்க்ளேவை பங்களாதேஷுக்கும் பங்களாதேஷ்லேருந்து ஒரு 51 என்க்ளேவ் இந்தியாவுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 111 நம்மளோட இடத்த என்ன பண்ணியிருக்கோம், பங்களாதேஷுக்கு கொடுத்துருக்கோம். அதனால தான் இங்கே என்ன ஆகுது பாருங்க, அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று வந்திருக்கா. அமெண்ட்மெண்ட்னா இது என்ன, இது ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னாலே ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான், ஓகேங்களா. ஏன்னா கொடுத்துருக்கோம் இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 51 இடம் வாங்கியிருக்கோம், ஆனால் நம்ம இடத்த கொடுத்துருக்கோம்ல. அதனால என்ன பண்ணு, இந்த பெருபாரி யூனியன் கேஸ்ல சொன்ன மாதிரி என்னது, இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் கொண்டு வரணும். ஓகே, சரிங்க, அவ்வளோதாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 4. இந்த என்க்ளேவ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இடம் வந்து இப்படி இருக்கு, சரிங்களா. இந்த இடத்துக்குள்ளார இந்த இடத்துக்குள்ளார இப்படி ஒரு இடம் இருக்கு, இவங்க இடத்துக்குள்ளார இந்த இடம் இருக்கு அப்படின்னா இதாங்க என்க்ளேவ். அதாவது இன்னொருத்தர் பவுண்டரிக்குள்ளார இது வந்து இப்போ இது ஏ இது பின்னு வச்சுக்கோங்களேன், இது ஏ இது பி அப்படி வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ ஏவோட இடம் இருக்குல்ல, ஏவோட இடம் ப்ளூ கலர்ல டினோட் பண்ணியிருக்கேன் பாருங்க, இது எங்க இருக்கு, பி குள்ளார இருக்குங்க. ஓகேவா, அப்போ இதை சுற்றி என்ன இருக்கு, பியோட இடம் தானே இருக்கு, இதுக்கு பேர் தான் என்க்ளேவ். ஒரு இடத்த சுற்றி வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட இடம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்க்ளேவ். சரியா, அதே மாதிரி ஏல பாருங்க, பியோட இடம் கொஞ்சம் இருக்கா, ஆனால் சுற்றி என்ன இருக்கு, ஏவோட இடம் தானே இருக்கு, இதுக்கு பேரும் என்க்ளேவ் தான். இந்த மாதிரி இடத்த தான் என்ன பண்ணிட்டாங்க பிரிச்சுட்டே தான் என்க்ளேவ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தம் தான். ஓகேவா, இப்போ வேட்டிகன் சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேட்டிகன் சிட்டி அதை சுற்றி இட்டாலின்ற நாட்டுக்குள்ளே தான் இருக்கும், அதை சுற்றி ரோம் இருக்கும். ஓகேவா, இப்போ வேட்டிகன் சிட்டி என்னது, அது ஒரு என்க்ளேவ். என்க்ளேவ்ன்ற வார்த்தை புரியணுன்றதுக்காண்டி சொல்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, ஒரு வேணா எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஸோ இப்படி தான் என்னது ஆர்டிகல், இதாங்க ஆர்டிகல் 4. ஓகேவா, ஸோ கச்சத்தீவு இஷ்யூ வந்து இந்த ஆர்டிகல் இது சம்மந்தப்பட்டு தான் வரும், இந்த ஆர்டிகல் 4 இது சம்மந்தப்பட்டு தான் வரும். நம்ம அதை பார்க்க முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா, இன்னும் இதில் வந்து கொஞ்சம் ஒரு சில கமிஷன்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேவா, ஒரு சில கமிஷன்லாம் போட்டாங்க இல்லையா, கமிஷன்லாம் போட்டு பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி பார்ட்டின்னு இருந்ததை ரெண்டாக்குனாங்க. அதுக்கப்புறம் எப்படிலாம் பிரிஞ்சிச்சு ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் மாதிரி தான் வரும், நிறையா உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த 4 ஆர்டிகளும் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அது ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை நடத்திட்டேன். சரியா, ஓகேவா. ஸோ அதை பற்றி நம்ம கச்சத்தீவை பற்றியும் பார்க்க முடிஞ்சால் டைம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.